well defined. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த அத்தாரிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேலஞ்ச ஒவ்வொரு டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது இந்த டிஃபைன் பண்றப்ப இந்த ப்ராப்ளம் வித் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன் வே deciding what outside a cover of software project management with consider what's the problem need for addressable. Traditionally, management has been a thin preparative for district classes within the organization. As the technology has made up the undertaken by the organization more specific management tech teams of the displayed throughout the organization. There are a management system rather than a manager. அப்போ ஏதாவது மேனேஜர் இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், புவர் எஸ்டிமேட்டா, பிளானா, லேக் ஆஃப் த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் மெஷரா. புவர் எஸ்டிமேட்டுன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த பிளான் பண்ண முடியாது. புவரா பிளான் பண்ணாலும் சரி, புவரா எஸ்டிமேட் பண்ணாலும் சரி, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம ப்ராஜெக்டை என்டையர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லாக் ஆஃப் த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெஷர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரி, அது மாதிரி கிரியேட் பண்றப்ப லாக் ஆஃப் கைட்லைன்ஸ் நம்ம வரும். அபவுட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் டிசிஷன், லாக் ஆஃப் எ டெக்னிக் டு மேக் த ப்ராசஸ் ஃபார் விசிபிள், புவர் ரூல் ஃபார் டெஃபினேஷன் விச் டஸ் நாட் வாட், இன்கரெக்ட் எ சக்சஸ் எ கிரிட்டீரியா, எபோ த method for a method a category. More method a category blew the a had with a complete for year of individual basement. Inequivalent specific of the work management for ignore for IT, lack of the knowledge for application area, lack of the standard, lack of the date documentation, after the proceeding activities not complete on the time, including lazy for delivery of equipment, lack of the communication between user and the technique, lack of the communication in the leading duplication of the work, lack of the commitment essentially a project now treat one person who the most narrows a scope for technical experience, changing for status for requirement, changing for software environment, deadline pressure, lack of the quality control, remote for management, lack of a training, note for a problem for identify by the standard a thing for the poor communication. Another common problem identification by the under the other group of a standard with the range IT specification. ஒரு ஐடியில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும், இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த ஐடியோட ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன இருக்கு, இந்த ஐடியோட ஒன் ஆஃப் த செட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் என்ன இருக்கு, அந்த டூல்ஸ் பட் இக்னோர் என்னென்ன இருக்கு. பை திஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஃபவுண்ட் அவுட் இஸ் எரேஸ், என்னெல்லாம் நம்ம வந்து ஃபவுண்ட் வந்து எரேஸ் பண்றோமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், தி காம்பினேஷன் ஃபார் குட் ஸ்டேஜஸ் ஃப்ரேம் ஒர்க், ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஸ்டேஜஸ் பிளானிங் அண்ட் குட் ஆப்ஷனல் ஃபார் ஆக்சுவல் பிளான் ஃபார் கிளியர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் whatever need for other activities your development for goal. அப்ப கைட்லைன் பண்றப்ப என்னென்ன கைட்லைன் நம்ம பண்ணுவோம், ஒவ்வொரு கைட்லைன் பண்றப்ப நம்ம பண்ணுவோம் என்னென்ன கைட்லைன், ஃபோக்கஸ், பாசிபிள், ஆக்டிவேஷன், பெனிஃபிட், ஒர்க், மோஸ்ட் கீப் ஆஃப் த ஒர்க் ஃபார் எ கண்டக்ட், குளோபல் ஃபார் லோக்கல், குளோபல், நேஷனல் அண்ட் லோக்கல். இது நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டா டூல் கம்யூனிகேட் ஃபார் now instructions are provided for open for day by day. It is improvement for on the planning. Well, the any just choose not for just getting on the work, getting on with on work. Sometimes they are seen for earlier they are planning because they are good planner, they are time and money. அப்போ டைமும் இருக்கணும், பிளானிங்கும் இருக்கணும், மணியும் இருக்கணும். வித்தின் த a worth of investment, sometimes efficient, modeling for through the true with lack of categories, full categories இதை நம்ம பார்ப்போம். இந்த overview for project planning, overview project planning என்ன, இந்த overview project planning that's a different technique.
different technique, a planning, and a chapter for the overview, the point of the check it, the different for method, need for a different technical for approaches. The overall a framework, whatever using some framework, planning a process. The framework, this is called now one step. Which a method of a help to dismiss from the other methods, such as a price to stop price to within set of the project management. They started with the originally. They are sponsored by the now the official government a committee. Officers of the government committee use a British government ICT a business a change for a project. Business for a project a change. After retaining constructed project a generally considered with the actual time quality resource, time quality resource. இந்த டைம்ங்கிறது குவாலிட்டிங்கிறது ரிசோர்ஸுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டைம் பார்த்தோம், குவாலிட்டி பார்த்தோம், ரிசோர்ஸும் பார்த்துட்டோம். அதுலேருந்து கரெக்ட் ஏ ட்ரையாங்கிள் ஃபார் கெட் ஏ சிமிலர் ஃபார் ஏ ஸ்கோப் ஆஃப் ஏ ப்ராஜெக்ட், டிசைட் ஃபார் எஃபோர்ட். ஒவ்வொரு டிசைட் எஃபோர்ட் வந்து பார்க்கப்ப இந்த எஃபோர்ட் வந்து என்ன மாதிரி எஃபோர்ட் சேஞ்சஸ், இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப் என்னென்ன இருக்கு, அடுத்த கார்னர் ஃபார் ட்ரையாங்கிள் ட்ரூன் ஹேஸ் த மோஸ்ட் implication. Just example, any addition, resource and projects. As increasing cost a project and the delay in delivery on the increasing cost of the many comparison for quality can have depending on the project scope. Over project scope on the depending on the project and the completion for resource, any one of the type of a method. Once the project a determined for the breakdown a structure. ஏற்கனவே பார்த்தா breakdown structureங்கிறது நம்ம create a delivery for timeline. Each for the deliverable a time with can by a process. The utilize the method a definition scheduling planning. So whatever a scheduling planning with the breakdown determine a structure, with the in-work a create a delivery a timeline. The for each for delivery for work time, the identify break down a structure, WCG activity that within the for a planning category. The planning category, the activity a planning category because the basic for estimation, a scheduling, execution, controlling a project work. For example, need for a picture of how long a complete activities, days and weeks. What is the resource, the requirement completion, a skill, set and the experience, etc. Based on the estimate effort for the requirement carry out for activities, one of the some they get the require each deliverable some working breakdown a structure, deliverable a triangle for down better than estimate. The better than estimate mislead milestone a category. Milestone study is generally for a sponsor for effort. The trace of a project delivery responsible a time and the cost a over term. And the canon chart. The canon chart is the application project a scheduling view of a through a canon chart. Many possible a manager and the project a sponsor work within the canon chart, and since the referring a canon chart with the graph a project. Graph the project a method. Graph the project a method. And the graph project method create various a project manager with the planner and the stakeholder in the option for change a scheduling feature. Over scheduling features வந்து general create பண்ணிருப்போம். They create பண்ண general for the sponsor, finishing for agreement for categories in the life of being indicated the agreement yearly. The sometime method வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து reschedule a project delivery time, அடுத்தது delay of additional resource and the challenge of the scope of project, அடுத்தது enforce additional essential quality check. இதெல்லாம் நம்ம வெளியில இருந்து வந்து இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கப்ப
என்னென்ன இம்யூனிட்டி completion for activities based on a deliverable, a schedule. ஒவ்வொரு each other a schedule, a method, every based on a category. ஒவ்வொரு every based on a category, general a project, a method. அந்த general method of a category, ஒரு general method of a category என்னென்ன இருக்கும், வாட் எவர் என்ன யூஸ் இருக்கும், என்னென்ன யூஸ்ல வந்து கிரிட்டிக்கல் பிளான் மெத்தட். இந்த ப்ராஜெக்ட் மெத்தடோட ஜஸ்ட் பை a planning inwork, a project plan measure for a planning team. இந்த resolve the planning and setting and management. ஒரு planning, a setting, management. இந்த மேனேஜ்மெண்டோட human resource a planning. இந்த human resource a planning answer the question but rather than a process a detail. What kind of a people and requirement complete for the project necessary a quality. Now இருக்காங்க செக் பண்ணோம். ரெண்டாவது வாட் should be a categories. ஒவ்வொரு should be a categories anything with a method of a reporting. ஒவ்வொரு method of a reporting a categories என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பிங் ஃபார் லாஸ்ட் டிசைடட் a improvement for services and based on a computer where based on a schedule within the goal of the resource in the a team. Their availability utilizing accessibility for having for attain knowledge for a skill set to array. சொல்லுப்பா சொல்லுமா, ஒரு ஆள் பேசுங்கம்மா. சரிம்மா, இப்ப அரே வித் பிசினஸ், இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், பிளானிங் பார்த்தோம், ஷெடியூல் பார்த்தோம், எல்லா கண்டென்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் அரே வித் ஹியூமன் ரிசோர்ஸ். The human resource planning refers to organization structure and the picture. Structure என்னென்ன இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி picture necessary changing, complete for requirement, project for complete for organization structure. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹைரார்க்கியல் ஆர்கனைசேஷன், மேட்ரிக்ஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன், பிளாட் ஆர்கனைசேஷன். 3 ஆர்கனைசேஷன் இருக்குமா. ஹைரார்க்கியல் ஆர்கனைசேஷன், மேட்ரிக்ஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன், பிளாட் ஆர்கனைசேஷன். The cost planning for the base of line overall the project a budget for the team, many of the project a sponsor and the project a staying committee and the agreement developing for the payment for a sir mute ஆயிட்டீங்க. இப்ப அப்ப இந்த காஸ்ட் பிளானிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், இந்த காஸ்ட் பிளானிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன காஸ்ட் பிளானிங் இருக்கு பேஸ்ட் ஆன் ஓவரால் ப்ராஜெக்ட் பட்ஜெட், டீம் ஃபார் மெனி, சம் அதர் ஸ்பான்சர் அண்ட் ப்ராஜெக்ட் டீம் கமிட்டி கேன் பை அக்ரிமெண்ட் ஆன் த ப்ராஜெக்ட் டெலிவரி, ஷெட்யூலிங் ஃபார் பேமெண்ட் ஆஃப் மெத்தட். ஒவ்வொரு பேமெண்ட் மெத்தடும் என்னென்ன மெத்தட கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட டூரிங் த ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்கு, இந்த டூரிங் த ப்ராஜெக்ட் வித் மானிட்டரி ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட். இந்த ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புளா இருக்கலாம், இந்த ரிஸ்க் ப்ரிவிஷன் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மெட்டீரியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கலாம். இதுல நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளானிங் என்ன இருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளானிங்கிறது ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளானிங் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட் எவர் யூசிங் பிளானிங். அப்ப நம்ம வச்சிருப்போம் ஆக்டிவிட்டிஸ், ஆப்ரேஷன்ஸ். ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் என்னென்ன மெத்தட்ல ப்ராஜெக்ட்ல 2 டைப் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பிளானிங், ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அண்ட் பிசினஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷன் பிளானிங். இது 2 நம்ம வச்சிருக்கோம். ஒன்று நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்க்குற பிசினஸ் ஆக்ஷன் ஆப்ஷனல் பிளானிங் வித் நெக்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் லோக்கல் summary for activity kind of planning. For more detail of you made a specific toolkit that take your through each process planning for a framework and stage organization for obtain every problem that do not about the big picture. They too busy of planning to think for a time falls under the business action operation planning. It through the strategic planning
with a determine a process like the help of a method. In the help of method, one stage for the address, a stage for kind of specific activities. இந்த ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா இதுல வந்து மெயின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எனேபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கண்டென்ட் ஃபார் வித் இட் இஸ் ஆப்ரேஷனல் சோசியலா இருக்கலாம் பொட்டன்ஷியலா இருக்கலாம் எக்கனாமிக்கா இருக்கலாம் the understanding with able to a formula vision planning for a framework the identify a problem within the situation organization will be plan address the plan address a strategic order for a create a method set of goals is a formulate the mission is state based on the identification இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்ப்ப என்ன மெத்தட் இருக்கும் SWOT அப்படின்னு நம்ம சொல்றப்ப இதுல வந்து மெயின் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிட்டிக்கல் பெஸ்ட் அனாலிசிஸ் தி ஹெல்ப் ஆஃப் தி அப்ராக்சிமேட் ஒவ்வொரு அப்ராக்சிமேட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் யூசிங் எ சைல்டு ப்ராசஸ் ஒவ்வொரு சைல்டு ப்ராசஸா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இதை கிரியேட் பண்றதுல வித்தின் த நீட் ஃபார் இம்ப்ளிமெண்ட் ஈஸ் எ ஸ்டெப் இன் டீடைல் ஆஃப் எ பட்ஜெட் ஒவ்வொரு டீடைல் ஆஃப் பட்ஜெட் இந்த அவுட்லைன் எ பிளானிங் த ப்ராஜெக்ட் ரிசோர்ஸ் த பிளானிங் ஒவ்வொரு ரிசோர்ஸ் த பிளானிங் எ கேட்டகரிஸ் எ திங்கிங் ஃபார் எ ப்ராசஸ் anything a method ஒவ்வொரு மெத்தடா anything a method for a category anything method of categories வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இந்த கிரியேட் பண்ணல வந்து என்ன மெயின் மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி வைப்போம் செக் பண்றப்ப இந்த அவுட்கம் ஃபார் த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கிங் ஃபார் ப்ரொடியூஸ் எக்ஸாம்பிள் ஃபார் 200 ஒர்க் ஷாப் அண்ட் 4,000 ட்ரைனிங் எஜுகேட்டட் டீச்சர் இதெல்லாம் curriculum published for the format can be repeated for 25 trainers and etc. For example, a planning a step 1 ல பார்க்கறப்ப என்ன இருக்கும் step 1 provided for a main planning activities அப்ப step 1 or step 2 and identify for scope of objectives and identify project infrastructure and prepare tracks for the parallel some cases the major principle project planning and the plan வந்து வைக்கிறப்ப ஒவ்வொரு பிளானிங்கும் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ரிசல்ட்ஸ் 4 reviewed for when a task for method within the more than detail the following detail and iterations 5 to 8 for a phase of understanding a configuration a step select a project வந்து 0 within the proposed the main project the planning process do not appear for some other project now intimated for a project rather than some other என்னென்ன மெத்தட்லாம் அதர் பண்ணலாம் என்ன கேட்டகரி பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்கோப் செலக்ட் பண்றோம் ரெண்டாவது என்ன சொன்னா ஐடென்டிஃபை எ ப்ராஜெக்ட் எ ஸ்கோப் ஃபார் ஆப்ஜெக்டிவ் ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் பண்றோம் தேர்ட் ஐடென்டிஃபை எ ப்ராஜெக்ட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்குறோம் ஓகே ரெண்டுமே இருந்துச்சுன்னா போத் அனாலிசிஸ் எ ப்ராஜெக்ட் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் தேர்ட் வந்து அனாலிசிஸ் எ கரண்ட் இருக்கான்னு பார்க்குறோம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஐடென்டிஃபை ஃபார் எ ப்ராடக்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம் ஐடென்டிஃபை எ ப்ராஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் எஃபோர்ட் ஈச் ஆக்டிவிட்டி இருக்கான்னு பார்ப்போம் இருந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபையோட ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அலோகேஷன் ரிசோர்ஸ் அண்ட் ரிவ்யூ ஃபார் பப்ளிகேஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் லோயர் லெவல் பிளானிங் வித்தின் த ரிவ்யூ ஆஃப் ஃபார் என்டையர் கேட்டகரிஸ் இதுதான் சொல்லலாம் ஃபார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் அவுட்லைன் எ ஸ்டெப் வைஸ் எ பிளானிங் ஆக்டிவிட்டிஸ் அப்போ நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் பிளானிங் இருக்கும் லோயர் லெவல் பிளானிங் வந்து ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபை பிளானிங்க்கு ரிவ்யூவா கன்சிடர் பண்ணுது இது அவுட்லைன் வைஸ் ஜீரோ செலக்ட் ப்ராஜெக்ட் அப்ப ஐடென்டிஃபை ப்ராஜெக்டோட ஸ்கோப் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட் மெஷர் எஃபிஷியன்ட் இன் மீட்டிங் தம் அதுவே பாயிண்ட் 2 வந்து பார்க்குறப்ப எஸ்டாப்ளிஷ் ப்ராஜெக்ட் அத்தாரிட்டி தேர்ட் வந்து ஐடென்டிஃபை ஸ்டாக் ஹோல்டர் ஃபோர்த் வந்து மாடிஃபை ஆப்ஜெக்ட் எ லைட் எ ஸ்டாக் ஹோல்டர்
analysis. அடுத்தது establish method for communication with all where. அடுத்தது second, identify project infrastructure. Establish relationship between a project and the strategic planning. Then identify installation and the standard procedure. Third, the identification project and the team organization. அடுத்தது analysis project characteristics. Analysis and the characteristics planning. Over each other a planning method. Each other a planning method. Dismiss a project with every time for to identify. ஒரு ஐடென்டிஃபைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் செக் இட் பண்ணுவோம். செக் இட் பண்றப்ப அந்த டன் எ ப்ராஜெக்ட் சம் ஐடென்டிஃபை ஈவன் த்ரோ த அக்கௌண்டபிள் யூசர் ரெக்யர்மெண்ட் எ கன்சல்ட் இம்ப்ளிமெண்டேஷன். செலக்ட் எ ஜெனரல் லைஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ். ரிவ்யூ ஓவரால் ரிசோர்ஸ் எஸ்டிமேட். அடுத்தது போட்டு ஐடென்டிஃபை எ ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸ். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஐடென்டிட்டியோட ப்ராஜெக்ட் கேட்டகரிஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட ஐடென்டிட்டியோட மெத்தட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஐடென்டிட்டி மெத்தட் கேட்டகரிஸ். ஒவ்வொரு மெத்தடுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இந்த எஸ்டிமேட்டோட என்ன ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இந்த ஆக்டிவிட்டிஸோட ரிசோர்ஸ் கண்ட்ரிபியூட் மெத்தட் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் இட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை ஆக்டிவிட்டிஸ் ரிஸ்க் வந்து பார்க்குறப்ப வாட் எவர் யூசிங் ரிஸ்க் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் பிளானிங் ரிஸ்க் ரெடியூஷன் ஃபார் கண்டினியூஸ் மெத்தட் ஃபார் வேர் அப்ராக்சிமேட். பிளானோட ரிஸ்க் வந்து ரெடியூஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் மெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் பிளானிங் ஃபார் எஸ்டிமேட் டேக் த அக்கௌண்ட் ஆஃப் ரிஸ்க். இந்த அலோகேஷன் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அலோகேஷன் ரிசோர்ஸ் பிளானிங் எஸ்டிமேட் ஃபார் அக்கௌண்டிங் ரிசோர்ஸ் ஃபார் கன்சர்வேஷன். ரிவ்யூ அண்ட் பப்ளிகேஷன் எ பிளானிங். இஸ்யூஸ் ரிவ்யூ அண்ட் பப்ளிகேஷன் எ பிளானிங் ஃபார் எ கேட்டகரிஸ். ஒவ்வொரு பிளானிங் கேட்டகரிஸ் வந்து என்னென்ன பிளானிங் இருக்கு, என்ன பிளானிங்ல ஆக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணப்ப எக்ஸிக்யூட்டபிள் நம்ம பிளான் பண்றப்ப இந்த எக்ஸிக்யூட்டபிள் பிளானிங் வந்து எவ்ரி திங் கேட்டகரி. அந்த பிளானிங்கோட மெயின் மெஷரபிள் ஃபார் லோயர் லெவல் கேட்டகரிஸ். என்னென்ன லோயர் லெவல் கேட்டகரிஸ் இருக்குங்கிறது ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப ஒவ்வொரு பிளானிங்கும் ப்ராஜெக்டோட அக்ரி ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை எ ப்ராஜெக்ட் ஸ்கோப் ஆப்ஜெக்டிவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன சொன்னோம்னா ஆக்டிவிட்டிஸ் அண்ட் செட் ஆஃப் என்சோர் தட் எ பார்ட்டிஸ் தென் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டி சக்சஸ் தி ப்ராஜெக்ட். வி ஹவ் லுக் த இம்பார்ட்டன்ட் கரெக்ட் அண்ட் டெஃபினேஷன் ஃபார் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ராஜெக்ட் பார்க்குறப்ப என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கேரி அவுட் பேக்கம் தேர் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் இன்டு விச் ஆஃப் ப்ராஜெக்ட் மஸ்ட் எ ஃபிட் வேர் ப்ராஜெக்ட் எ மெஷர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபைண்ட் ஆஃப் எ ப்ராசஸ் நேச்சர். ஒவ்வொரு ப்ராசஸ் எ நேச்சர் வந்து பார்க்குறப்ப என்ன மெயின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கேரி அவுட் இந்த கிளைண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது வாட் எவர் எ செக்கிங் ஃபார் அனாலிசிஸ் எ கேரி அவுட் வந்து ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் ஒவ்வொரு ஈச் அதர் எ ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் இந்த அப்ராக்சிமேட் ensure the application a process a category. ஒவ்வொரு அப்ளிகேஷன் கேட்டகரி அந்த அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் வந்து ensure பிளான் பண்றப்ப மோர் இமிடியேட் பிளான் எ டீடைல். ஒவ்வொரு எஸ்டிமேட் டீடைல் நம்ம பண்றப்ப ஒவ்வொரு எஸ்டிமேட் ஓவரால் எஸ்டிமேட் எ காஸ்ட் அண்ட் டியூரேஷன் already have been done. அடுத்து ஸ்டெப் ஐடென்டிஃபை ஒவ்வொரு ஐடென்டிஃபை risk of a method. ஒவ்வொரு risk method வந்து பார்க்கப்ப any one of the project already have been considered a set of method each activity through the access a risk successfully a method. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணப்ப இந்த கிரியேஷனுக்கு என்ன வாட் எவர் யூசிங் மெத்தட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த கிரியேட் பண்றப்ப இது என்னென்ன மெத்தட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இது எப்படி நம்ம அந்த ஃபர்தரா ஸ்டெப் 2க்கு கொண்டு போறோம் அப்படிங்கறத இதை செக் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் ஹலோ அப்ப ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வே எக்ஸ்பிளனேஷன் அன்னெசரி ஃபார் ஹலோ அபி கார்த்திக் 6194 மீட் பண்ணுப்பா சார். அப்ப வாய்ஸ் வந்து கரெக்ட்டா கேக்குது சார். அதுதான் சார்.
கேக்குப்பா? ஹலோ ஹலோ சார் கிளியர் கேக்குது. கேக்குதாப்பா? சரிப்பா, சரி. ஐடென்டிஃபிகேஷன், அப்ப ஐடென்டிஃபிகேஷன், ஆக்டிவேஷன், ரிஸ்க் ஸ்டெப். இப்போ நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ரிஸ்க் வந்து எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம். செக் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்கரெக்ட் ஆஃப் ஓவரால் இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து செக் பண்ணுவோம். இந்த செக் பண்றப்ப இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து based on a certain assumption, ஒவ்வொரு அசம்ஷனா 5 days வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி அன்பிளேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம பண்றப்ப ஐடென்டிஃபை பண்ணி அதோட ரிஸ்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப அசம்ஷன் என்னென்ன அசம்ஷன் இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாப் ஆஃப் அப்டேட் வந்து கிரியேட் பண்ணி என்ன டார்கெட் அப்டேட் பண்ணிருக்கோம். சிம்பிள் வே dealing with most like of estimate on everything work for your problem and changing for the requirement, and the second with the estimate including for the 95% a chances with risk, the damage for with risk for a factor. ஒரு ஃபேக்டருக்கும் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி மெத்தடை கிரியேட் பண்றோம் அப்படிங்கலாம் இதுல ஒர்க் பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஒர்க் பண்றப்ப மெயின் மெத்தட் ஒர்க் பண்றப்ப என்ன மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத செக் பண்ணிருக்கோம். செக் பண்றப்ப இதுல செக் பண்றப்ப மெயின் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டெப். ஒவ்வொரு ரிசோர்ஸ் ஸ்டெப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஹலோ, ரிசோர்ஸ் ஸ்டெப் ஆகப்ப இந்த ரிசோர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் சிம்பிள் வே டீலிங் வித் அன்சர்டனிட்டி ஃபார் மோஸ்ட் லைக்லி ஃபார் எஸ்டிமேட் வேர் எவரி ஒர்க் ஃபார் த இட் இன் த நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் இருந்தா பார்க்கலாம், ப்ராப்ளம் இல்லைன்னா next the planning based on has the number of the assumptions. Some way for picking and risk most important needed. இருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் ஆஃப் each risk for the like for acquiring for garbage for மெத்தட் அடிஷன். சரி, அலோகேஷன் ரிசோர்ஸ். அலோகேஷன் ரிசோர்ஸ்ங்கிறது எதை நம்ம ஃபாலோ பண்றோம், எதை நம்ம அலோகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த அலோகேஷன் ஸ்டெப்புங்கிறது பார்த்தா டைப் ஆஃப் ஸ்டாப் அண்ட் நீடட் ஃபார் ஆக்டிவிட்டி ரெக்கார்டட். நம்ம வந்து மோரம் மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டாப்பா இருக்கலாம், அவைலபிளா இருக்கலாம், ப்ராஜெக்டா இருக்கலாம், சம் ஐடென்டிஃபை ஃபார் ப்ரிவியஸ்லி ஃபார் அலோகேட்டட் டாஸ்க். இந்த அலோகேட் டாஸ்க் வந்து வைக்கிறப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து மெயின் ப்ராப்பர் ஃபார் ஐடென்டிஃபை ப்ரொஃபஷனல் ஃபார் கேட்டகரிஸ். ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கேட்டகரி டாஸ்க் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுல இருந்து இந்த டாஸ்க் மேனேஜ் கண்ட்ரோலிங் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸ் and re-recover that the yearly activities responsible for the reworked for this one of the quality of the control system. The task reported they completed, it is the based on the quality review. Each review for create for how the activity method and somehow some sign up and completed. Step 9 and 10 they execute the plan lower level. லோயர் லெவல் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக லோயர் லெவலில் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த லோயர் லெவலில் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஈச் அதர் டிலே ஃபார் மெத்தட் மோர் தென் வில் அவைலபிள் ஏ ஸ்டேஜ் ஃபார் ஏ கேட்டகரி. ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம வந்து கேட்டகரி திங்கிங் நீடட் ஃபார் டன் ஏ மெத்தட். ஒவ்வொரு டன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த கிரியேட்லேருந்து என்ன சொல்கிறோம், ஹெல்ப் ஆஃப் சுட் பி ஃபேக்ட். என்னென்ன ஃபேக்ட்ல ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அப்போ ப்ராஜெக்ட் ஃபேஸ் என்ன இருக்கு, ரிசல்ட் ப்ராடக்ட் என்னென்ன ஐடென்டிஃபை இருக்கு, என்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஜென்ரலோட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, என்ன வாட் எவர் யூஸ், என்ன பிளானிங் இருக்கு, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் அண்டர்வேல வந்து நம்ம கெட்டிங் பண்ணுவோம். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் கெட் பண்ணுவோம், இப்படிலாம் வாட் எவர் யூஸிங் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்றப்ப இதுக்கு வந்து மெயின் ஸ்டேஜ் சொல்யூஷன்ஸ், என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இது கிளியர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் டெஃபினேஷன் என்னென்ன இருக்கு, இதோட கான்ட்ரிபியூட் டிஃபிகல்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து ரிசல்ட் டெக்னாலஜி அசஸ்மெண்ட் ஃபார் ஆல்சோ டாக்குமெண்டட் ஆஸ் பீன் ஃபார் டெக்னிக்கல் அப்ரோச்சஸ் வேர் லேட்டர் தன் டெஃபைன் ஃபீச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் கான்செப்ட் டெஃபினேஷன். கான்செப்ட் என்ன இருக்கு, டெஃபினேஷன் என்ன இருக்கு, ப்ரொவைடட் ஃபார் த செக்ஷன் ஆஃப் திஸ் மெத்தடாலஜிக்கல். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன்.
ப்ராஜெக்ட் எவாலுவேஷன்ங்கிறது எதை மீன் பண்ணி சொல்ல போறோம். இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் எவாலுவேஷன்ங்கிறது அது தட் இஸ் பாயிண்ட் சக்சஸ்ஃபுல்லி ப்ராஜெக்ட் வந்து பண்றப்ப எவாலுவேஷன்ங்கிறது மெயின் பர்ஃபார்மன்ஸ். போத் டெக்னாலஜி வந்து பிசினஸ் டீம் வந்து நம்ம போகிறப்ப கிளியரா சவுண்ட் அண்ட் இனிஷியல் எவாலுவேஷன் வித் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் ஃபினான்சியல் ஃபீசிபிலிட்டி ஃபார் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இந்த எல்லாருமே நம்ம இருக்கணும். என்னென்ன இருக்குன்னா எவாலுவேஷன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்க எவாலுவேஷன் பண்றது யார் யார் பார்க்கணும்? டெக்னிக்கல் பீப்புள், பிசினஸ் பீப்புள் அண்ட் பில்டிங் ஃபார் சவுண்ட் இன்ஸ்டலேஷன் எவாலுவேஷன் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் ஃபினான்சியல் ஃபீசிபிலிட்டி அண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இங்க எல்லாமே நம்ம இருந்தாதான் என்ன சொல்ற ப்ராஜெக்டோட எவாலுவேஷன் நம்ம பார்க்க முடியும். இந்த எவாலுவேஷன் வந்து என்ன மாதிரி எவாலுவேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம எவாலுவேஷன் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்றப்ப சார் மேனேஜர் ஜஸ்டிஃபை கமிட்டி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டில இருந்து சிங்கிள் ப்ராஜெக்ட் ஃபினான்சியல் பெனிஃபிட் என்னென்ன இருக்கு, காஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன இருக்கு, இதுக்கு நியூ அப்ளிகேஷன் என்னென்ன வச்சிருக்கோம், இந்த நியூ அப்ளிகேஷன் வந்து பி ப்ராஜெக்டோட ஓன் என்னென்ன இருக்கு, இது எனேபிள் ஃபார் ஃபில்ஃபில்மெண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இதுல வந்து ஓவரால் ப்ராஜெக்டோட மெயின் பிளானிங் ஸ்டேட்டேஜ் ரீபிளானிங் வாட் எவர் யூசிங் டிட்டர்மெண்ட் இஸ் நாட் track within the current plan, the made for acquire, the variate for important planning categories will changing for replanning and the nature of your planning process. Replanning does not the necessary meaning for your project trouble. The frequent for excessive replanning way and indicatable where some way of the activity within the planning. இந்த பிளானிங் வந்து ஆக்டிவிட்டி பிளானிங் வந்து டிசைட் பண்ணிச்சிருக்கோம். இந்த டிசைட் பிளானிங்ல இருந்து ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்ல இந்த ப்ராஜெக்ட் மெத்தடாலஜி வந்து பார்ப்ப செலெக்ஷன் எவாலுவேஷன் டைப்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. என்னென்ன செலெக்ஷன் எவாலுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எவாலுவேஷனோட மெயின் டிசைடட் ஃபார் யுவர் எவாலுவேஷன் த கீப் ஆஃப் எவாலுவேஷன் ப்ராசஸ் ஃபோக்கஸ்டு அண்ட் இட் இஸ் மெயின். ஒவ்வொரு மெயினோட கேட்டகரிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த டெவலப் பண்ண கேட்டகரிஸ் வந்து என்ன மெத்தட்ல ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். பண்றப்ப தோஸ் ஆர் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் எவாலுவேஷன் ஆர் ஃபார்மாலிட்டிஸ், ப்ராசஸ், சம்மரிட்டிஸ் அண்ட் அவுட்கம். இதுதான் என்ன சொல்றோம் ப்ராப்பர்ட்டிவ் எவாலுவேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி எவாலுவேஷன் பண்றப்ப ப்ராப்பர்ட்டி எவாலுவேஷன், ப்ராசஸ் எவாலுவேஷன், சம்மரிஸ் எவாலுவேஷன் அப்படின்னு பார்ப்போம். The property evaluation is ongoing start where the project, the access to a project, the address of project with the implementation within the project, some other identification, optional for a categories and the way of the section improve them. இதெல்லாம் என்ன சொல்லிட்டா ஒரு ஆன்கோயிங் எவாலுவேஷன் நம்ம பண்றப்ப ப்ராபபிலிட்டி நம்ம பண்றப்ப இயர்லி ஆஃப் தி ப்ராஜெக்ட், சக்சஸ் நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அட்ரஸ் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ப்ராக்ரஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அது ப்ராஜெக்டை வச்சிருக்கணும். ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் எவாலுவேஷன் மானிட்டர் பண்றது. எதை மானிட்டர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வந்து ப்ராஜெக்ட் பீயிங் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கம்ப்ளீட்டட் டிசைன் அண்ட் டைம். டிசைன் அண்ட் டைம். ஹலோ மனோஜ்குமார் கொஞ்சம் மீட் போடுப்பா. மனோஜ் மீட் போடு. அப்ப எவாலுவேஷன்ங்கிறது ப்ராசஸ் எவாலுவேஷன்ங்கிறது ஆக்டிவிட்டிஸ் டம் எ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டட் ஃபார் எ டிசைன் அண்ட் டைம். இட் கம்பல்சரி எ பெர்மிட் எவாலுவேஷன் ஆல்சோ. என்ன எவாலுவேஷன் ஸ்கோப் நம்ம வச்சிருக்கோம். ப்ராசஸ் எவாலுவேஷன்ங்கிறோம். இந்த ப்ராசஸ் எவாலுவேஷன் ஃபோக்கஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. Seven 7525 ப்ராசஸ் எவாலுவேஷனோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்ம்டு இனிஷியல் ஸ்டாப். இப்போ இனிஷியலாக ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் மானிட்டரிங் மெக்கானிசம் டு ட்ராக் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ப்ராசஸ். இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் கலெக்ட் பண்ணிட்டு
அந்த ப்ராஜெக்ட் ப்ராசஸ் என்னென்ன எவாலுவேஷன் கரெக்டா என்ன இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்ல என்னென்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம், என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறப்ப இதுக்கு வந்து ரிலேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வித்தின் த ப்ராசஸ். சரிம்மா, நெக்ஸ்ட் சம்மரி டு எவாலுவேஷன். சம்மரி டு எவாலுவேஷன்ங்கிறது என்ன? இஸ் ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்டோட ப்ராஜெக்ட் வந்து எஃபிஷியன்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட், என்னென்ன எஃபிஷியன்சி இருக்கு, என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணோம். செக் பண்றப்ப அந்த அச்சீவ்மெண்டோட கேட்டகரிஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அச்சீவ்மெண்டோட கேட்டகரிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த provided for information planning and decision usually completed for a project is ஓவர்னால சம்பரிட்டி எடுப்போம். அந்த சம்பரிட்டி எடுக்கிறப்ப அதுல இருந்து பார்க்கணும் டைரக்ட்லி ஹெல்ப் ஆஃப் ஏ ஸ்டாக் ஹோல்டர், இந்த ஃபீச்சர் ஆஃப் ஏ சிமிலர் டு ஏ ப்ராஜெக்டை நம்ம கன்சல்ட் பண்ணோம். அப்போ ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் எவல்யூஷன் எதாவது சம்பந்தம் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுவும் மிஸ்டேக் ஆயிருக்கா, பிளானிங் கீ ஃபோக்கஸ் நம்ம வந்து எவல்யூஷன் பண்ணலையா, என்ட்ரி ரிசல்ட் நம்ம கொடுத்தோமா கொடுக்கலையா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறலாம் என்ன தரும். அந்த சம்பரிட்டி அசஸ்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்லும் ப்ரிகேட் பண்றப்ப அந்த ப்ரிகேட்டோட பாயிண்ட் வந்து என்ன தரும், ரெக்குயர்மெண்ட் வந்து சீக்வன்ஸா ரிசோர்ஸ் வந்து ஒரு டூல்ஸ்ல டைப் ஆஃப் எவாலுவேஷன் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு டைப் ஆஃப் எவாலுவேஷன் பண்ணுவோம். இந்த எவாலுவேஷன் பண்றப்ப ஓவர் கம் எவாலுவேஷன் அட்ரஸ் ஃபார் த ஆக்டிவிட்டி ஃபார் இன்டென்ட் அண்ட் தென் either for a category. ஒவ்வொரு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், என்னென்ன ஃபைண்ட் அவுட் இருக்கு, என்ன மெத்தட் இருக்கு அப்படிங்களா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்றப்ப the connect for type of evaluation you first for good understanding of the project process, the outcome for relationship between two the correct sufficient for efficient and the project democratic பண்றப்ப இதோட set of related project activities, a type of evaluation identification, evaluation indicating collection approaches data crucial and the challenge for method, stage adjustment for the definition, a group of that manage the coordinate way of a gain a benefit for it possible and a project for managed for independently. ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமோட மேனேஜ்மெண்டோட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமோட மேனேஜ்மெண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டோட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ண முடியும், இந்த ப்ராசஸ் வில் டிஃபைன் a goal of that organization, a project, the select to contribute to the goal. A project must be evaluated according to a project contribute the project method, valuability, timing, and using for first method of the successfully stage assignment potential for a category, the stage of clarity optional for a project. இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றப்ப போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது எதை நம்ம சொல்றோம். போர்ட்போலியோங்கிறது என்னன்னா வேர் த ஆர்கனைசேஷன் த சாஃப்ட்வேர் ஹவுஸ் ஆஃப் டெவலப்பிங் சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆஸ்க்டு தி அவுட் ஸ்டேஜஸ் ஆப்ரேஷன் அசஸ்மெண்ட். We have the customer where or not this consider the cases figures assessment for themselves. They will need for outcome a development access a planning unlike for example the benefits a method and undertake for developing a factory of control the stages of planning and increase deviations and a project account for a possible other project a portfolio என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த completion or resource for example portfolio, the overall portfolio management for example specification for the எவ்வளோ பர்சன்ட் 45% இல்லை 35% இல்லை 50% டெரிவேஷன் போர்ட்ஃபோலியோ நம்ம பார்ப்போம். இதே பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா செலக்ட் த ப்ராஜெக்ட், என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு, என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் கன்சல்ட் பண்ணும்.
இதுல இஷ்யூங்கிறது ஆப்ஜெக்ட். How will a proposed சிஸ்டம் டு திஸ் ஆர்கனைசேஷன்? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் சிஸ்டம் வந்து டிஃபைன் பண்றப்ப என்ன ஆர்கனைசேஷன் மெத்தட்ல வந்து டிஃபினிஷ் பண்ணுவோம். இந்த மெத்தட்ல ஹவு த ப்ராசஸ் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்ட் ஐஎஸ் பிளான் டஸ் நாட் எ சிஸ்டம் is to IS plan, which is the existing will replace for interface with அப்போ organization structure, whatever using new system, how the existing departmental organization structure, MAS, what the information and the system provided, whatever using level of some organization, personal, whatever using purpose the system affected by the main exiting a skill basic image, whatever you will image for a customer attributes to a organization. இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னவா ஆர்கனைசேஷன் வித் யூசிங் ஃபார் இன்டர்வியூ யூஸ்வலி ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஸ் தி ஹெல்ப் ஆஃப் தி லிங்க்டு ஆப்ஜெக்ட் ஃபார் டிசைன். இந்த டிசைனர் ஆஃப் கேட்டகரிஸ், ஒவ்வொரு டிசைன் கேட்டகரிஸ் வந்து கிரியேட் பண்றப்ப என்னென்ன மெத்தட் இருக்கு, இந்த மெத்தட்ல கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அந்த கிரியேட் பண்றதா என்னென்ன வாட் ஆர் யூசிங் மெத்தட் வித் யூசிங் ஃபார் டெரிவேஷன். ஒவ்வொரு டெரிவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டெரிவேஷனுக்கா என்னென்ன யூஸ் பண்ற மெத்தட் வந்து பாக்குறப்ப பிளானிங் வந்து நம்ம வச்சிருப்போம். என்ன பிளானிங் இருக்கு, இந்த பிளானிங் வந்து இம்பாக்ட் என்னென்ன இருக்கு, இந்த பிளானிங் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இந்த டிஃபைன் ஃபார் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரைமரி அண்ட் செகண்டரி லாங் டைம் ப்ரொடியூசர் டெவலப்மெண்ட் இன்ட்ராக்ஷன் directly for indirectly, intent for the unintended, for image for result for development objectives, and a decide for a method. For a decide method, often a project and the desirable, the reason of need for reflecting in the like the activities outcome. Nambi, hello. Yes sir. ஒரு அப்படியே மீட் போட்டு போறேன் ஒரு 10 நிமிஷம். ஹலோ தம்பி ராஜா, ஹலோ, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறேன், அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ண. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கப்பா, நான் டீ சாப்பிட்டு வந்து திருப்பி நடத்துறேன். ஓகேவா? ஓகே சார். எப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? எவாலுவேஷன் மேனேஜர். எவாலுவேஷன் மேனேஜர் ஓகேப்பா. எவாலுவேஷன் மேனேஜர்ங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஆல் இண்டிபெண்டன்ட் ஃபார் இன்டர்னல் எவாலுவேஷன். ஒரு எவாலுவேஷனை ரெஸ்பான்சிபிளா ஃபாலோ பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மேனேஜர் ஆல் இண்டிபெண்டன்ட். ஹலோ, அது ஹலோ இல்லம்மா, நான் பாக்குறேன் ஷேரிங் வரல மாட்டேங்குது. நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஹலோ ஹலோ, நாளைக்கு எப்படி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்றேன், இந்த குரூப்ல அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா? அப்ப இதோட இன்டர்னலோட எவாலுவேஷன் நான் பார்த்தேன். ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து எவாலுவேஷன் மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்றப்ப ஆல் த இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர்னல் எவாலுவேஷன். இந்த இண்டிபெண்டன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ் பார்த்த டெக்னிக்கல் கோஆபரேஷன் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், என்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவோம். செக் பண்றப்ப அதோட மெயின் என்ன கேட்டகரிஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ணப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கோஆபரேஷன் ஃபார் ப்ராஜெக்ட், இந்த டெக்னிக்கல் ஃபார் பேக் ஸ்டாப் ஃபார் த மெத்தட். ஒவ்வொரு மெத்தடா கிரியேட் பண்ணிட்டு ஒன் ஆர் மோர் தென் ஒன் எவாலுவேஷன் மேனேஜர் ஆஸ் பர் செக்டார் என்னென்ன ரிலீஜன்ஸ் ஃபார் கேட்டகரி. இந்த கேட்டகரிஸ்ல ஃபார் இண்டிபெண்டன்ட், ஃபார் எவாலுவேஷனோட மெயின் டிட்டர்மெண்ட் ஃபார் a prepare drop for TOR for the
The final approval given by evaluation focus person TOR. Final. And the evaluation focus person category. The approval for a category. The concern for approval. The concern for method. The concern for requirement. For the evaluation focus. The smooth organization. ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம டெவலப் பண்றதுக்கும் இதுல வந்து ensure a stakeholder involvement in the entire evaluation process, ensure that general issues are considered throughout the evaluation process. Manage இது வந்து மெயின் பாத்தீங்கன்னா the process preparing evaluation report, the submit for final evaluation report, the evaluation focus for final review, the send for final review for approved by a report for for submission. ஒவ்வொரு சப்மிஷனுக்கும் காப்பி ஆஃப் த ரிலவெண்ட் எவாலுவேஷன் ஸ்டாக்ஹோல்டர் இன்க்ளூடிங் கீ நேஷனல் பார்ட்னர்ஸ், இதெல்லாம் யார் யார் இருக்காங்க, என்னென்ன டிசைரபிள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இதுல இந்த ரிவ்யூல செக் பண்ணதுக்கு அப்புறம் எவாலுவேட்டர் யாரு, இந்த எவாலுவேட்டர் யாருங்கிறது பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ப்ரிப்பேர். ஒவ்வொரு ப்ரிப்பேருக்கும் எவாலுவேஷன் வந்து ப்ராசஸ் பண்றப்ப அக்கார்டிங் டு தி டிஓஆர் இந்த டாப் ஆஃப் த என்ன இருக்குன்னு நம்ம இண்டிபெண்டா எவாலுவேட் பண்றப்போ ஆல்வேஸ் த எவாலுவேஷன் கன்சல்ட். இந்த எவாலுவேஷன் கன்சல்ட் வந்து ப்ரிப்பேர் அக்செப்டட் குட் ப்ராக்டிஸ் அண்ட் சோசியல் எத்திக் பிரின்சிபல். தி ஸ்கில்டு ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் டிவைஸ் ஃபார் எவாலுவேஷன். The ensure the evaluation includes IO evaluation unit of a category. ஒவ்வொரு யூனிட் கேட்டகரி என்னென்ன கேட்டகரிஸ் எவாலுவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் approval for the stakeholder, the collecting for the storing the DOR evaluation a report to all independent project evaluation, posting accept for report when the website the making for a full report they are available upon the report. Over providing guideline for good practice and evaluation planning and content. The case in the big agreement, the advantage and the issue of the evaluation the focus persons, the model of evaluation. The model of evaluation எதெல்லாம் நம்ம எவாலுவேஷன் பண்ணலாம், ஒவ்வொரு எவாலுவேஷன் பண்றப்ப மாடல் ஆஃப் எவாலுவேஷன். இந்த மாடல் ஆஃப் எவாலுவேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் டீம், இனிஷியல் பிளான், even or project implementation, outcome follow at the internal accept a project ஓட and your immediate a team. ஒரு டீம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவிட்டி அக்செப்ட் வந்து இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஆட்டோமேட்டிக் என்ன கொடுப்போம், ஆடிட்டு ஸ்டாக் ஹோல்டரு ஃபண்ட்ஸு அதர் தான் ப்ராஜெக்ட் டீம்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் அக்செப்ட் என்னென்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட எழுதுவோம், கேதர் பண்ணிட்டு இன்டர்னல் ஆட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஆட்டுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துலாம் நர்விங் ஃபார் டீம். அதுல வந்து என்னென்ன நர்விங் டீம் இருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். கிளியர் பண்றப்ப வேரியஸ் குரூப் வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதை பாஸ் ஆகுத ஒர்க். ஏன்னா ஒரு குரூப் கம்மியா இருக்கும், ஒரு குரூப் அதிகமா இருக்கு, அந்த ஈக்குவலன் கேட்டகரி குரூப் செக் வேரியஸ் த ஆடியன்ஸ் இந்த ரியாக்ட் ஃபார் ப்ரொபோஸ் ஃபார் எ டீம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து லீஸ்ட் ஃபார் ஸ்டாப் ஆஃப் reworking for will they would the focus of your plan for the project. Initial planning goal of setting for that may be a formal and detail of or more brand of price and the external about them done with audience feedback and get the project over each other project engaged with the basically application for funding the way of document better than some people. First, many projects for extend the planning, the group of method, the group of various categories, the evaluation method. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம
செக் பண்ணுவோம். செக் பண்ணுறப்ப இந்த எவாலுவேஷன் என்னென்ன கேட்டகரி, என்னென்ன மெத்தட், என்ன வேரியேஷன், இன்டர்னல் வேரியேஷன், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இதுல இருந்து என்னென்ன எஃபோர்ட் இருக்கு, என்னென்ன இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்கேஜ் பண்றப்ப இதுக்கு வந்து கேன் பி ஹெல்ப் ஆஃப் ஏ பேக். இதுக்கு வந்து என்ன சொன்னா பேக்கப் ஃபார் ஆர்கனைசேஷன். இது வந்து என்ன வாட் ஃபீல் த சம் அதர் பீப்புள் இன்டர்நெட் ஏ சிமெட்ரிக் ஏ ப்ராசஸ் எக்ஸ்டர்னலி ஃபார் வில் ஃபோக்கஸ் implement feedback and the different group of just a success. ஒவ்வொரு சக்சஸ்க்கும் உங்களுடைய ஃபீட்பேக் எ ஃபார்ம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டகரி that into a people a come with this a help out. அப்ப ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் தேர் வில் அப்ராக்சிமேட் ஈவெண்ட் என்னென்ன இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட குரூப். பியர் குரூப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பியர் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட் வாஸ் என்ன இருக்கு என்ன இருக்கு the audience and improvement for outcome expect for art the conducted effort any for look up audience or audience the approximate used for evaluate upon nature of the project and as objectives. There is no objectives rule here. You will not probably to keep in and try for final out. ஒவ்வொரு ஃபைனல் கிரியேட் வச்சுக்கோம். இதுக்கு வந்து குவான்டிட்டி இந்த ஒவ்வொரு குவான்டிட்டி மெத்தட்ல என்னென்ன குவான்டிட்டி மெத்தட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஒய் rather than how many for unshapable for understanding a complex situation developing for understanding developing for structure and coordinating a method. ஒவ்வொரு மெத்தடை என்னென்ன மெத்தடை டெவலப் பண்றோம், என்ன மெத்தடை கிரியேட் பண்ண போறோம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு மெத்தடா செக் பண்ணிட்டு இதுல இந்த மெத்தட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இது எப்படி இருக்கு, என்னென்ன மெத்தட்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து என்ன பண்ணுவோம் எனி டிஃபிகல்ட் இருக்கு, என்ன வே அப்ரோச்சஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுவோம் இது வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம பண்ற மெத்தட். ஹலோ சார், உங்க வாய்ஸ் இப்பதான் இல்ல இப்ப இந்த மட்டும் போயிட்டு தான் இந்த வரப்பா சார். இப்ப நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு வேற அடுத்தது மெத்தட் ஆஃப் இன்க்ளூட். என்னென்ன மெத்தட் இன்க்ளூட் இருக்கு அப்படிங்கிறது ஓப்பன் மெத்தட் கொஸ்டினரி. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெத்தடை இன்க்ளூட் பண்ணுவோம். 10 பேர்ட்ட நம்ம கொடுக்குறப்ப அந்த 10 நேமும் என்ன பண்ணுவோம், இந்த ஓப்பன் என்டர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, கொஸ்டினர்ஸ் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்கு, ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் என்னென்ன இருக்கு, ஆப்ஷனிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, கமிட் ஃபார் போர்டு என்னென்ன இருக்கு, டைரி என்னென்ன இருக்கு, விசிட்டர் புக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்றப்ப இதுக்கு வந்து ஓப்பன் என்டர் கொஸ்டின்ஸ் கொஸ்டினரி allow the response a task with effort the throat for the feeling effort one word and example for you to enjoy the event a symbol for example and externally for help of the better than categories. ஒவ்வொரு better than categories வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தடும் என்னென்ன ஒர்க் பண்ணுது, என்ன மெத்தட்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அப்படிங்கிறதுலாம்
இதுல வந்து என்ன சொல்றோம், இந்த ஃபோக்கஸ் குரூப், ஒன் இன்டர்வியூ, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். கிரியேட் பண்ணும்போது சூட்டபிள் ஃபார் இன் டெப்த் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸ்டுடியோ. த பிக்சர் ஆஃப் ஏ கேன் பி ஒர்க். ஒவ்வொரு ஒர்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கு, என்னென்ன பர்டிகுலர் இருக்கு, இன் டெப்த் ஆர் எக்ஸ்பிளரி ஃபார் ஏ ஸ்டுடியோ. ஒவ்வொரு எக்ஸ்பிளரி ஸ்டுடியோஸ் என்னென்ன இருக்கு, இந்த வேரியஸ் போட்டோகிராஃபி என்னென்ன இருக்கு, இந்த கேப்சர் ஃபார் பிஹேவியர் ஃபீட்பேக் என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த மெத்தட் இன்க்ளூட்ல செக் பண்ணோம். செக் பண்றப்ப இந்த குவான்டிட்டி மெத்தட்ஸ், இந்த குவான்டிட்டி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, கன்க்ளூட் ஃபார் மெஷரிங் ஹவு மெனி ஆர் டு வாட் எக்ஸ்டென்ட், the related for a statistical theory and judgment for scientific for result, and generalist a finding to the total population and measure the change, the behavior for as result for over the இருக்கு. அந்த சர்வே சிம்பிள் செல்ஃப் காம்படிஷன் கொஸ்டினரி, சிம்பிள் கொஸ்டினரி இருக்கு. அதுல இருந்து பேக் ஒன் ஃபார் மெயின் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் பண்ணுவோம். இதுல இருந்து என்ன செல்ஃப் காம்படிஷன் மெத்தட் நம்ம தனியாக எடுத்து ரிசல்ட் எடுத்து லோ பாப்புலேஷன் பிசினஸோட என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு அதுல ஒரு பாப்புலேஷன் நம்ம குவான்டிட்டி மெத்தட்ஸ் எடுப்போம். இஃப் த ப்ராஜெக்ட் வேரியன்ட் இட் யூ மெனி வேரண்ட் கன்சிடர் த யூஸ்ஃபுல் பர்சன் ஆஃப் interview a method focus to focus or by telephone. There is do not depending on the much too much categories. Generally the category where the population they consider the consulting the sum of the evaluation for the responsible approximation more information. இது டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னென்ன டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் போஸ்ட்மேன் ஃபார் கன்சல்ட் ஃபார் எவாலுவேஷன், அந்த டெக்னிக்கலோட ஃபண்டமெண்டல் எவாலுவேஷன் என்ன மாதிரி கேட்டகரிஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும், ஒவ்வொரு கிரியேஷனுக்கு என்னென்ன டெக்னிக்கல் என்னென்ன ஃபண்டமெண்டல் கிரியேஷன்ஸ் ஃபார் மெத்தட். இந்த மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணப்போ ஒவ்வொரு போத் ஆர் எஸ்டிமேட் இன்க்ளூடிங் ஃபார் அதர் பெனிஃபிட் ஃபார் அடிஷனல் யூஸ்வலி ஃபார் a project under the consideration a number of categories. Over number of categories, number of categories create பண்ணிக்கோம். கிரியேட் பண்ணிப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கா காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சோம், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் வித் கொஸ்டினரிஸ் மெதர் த எஸ்டிமேட்டட் ஏ காஸ்ட் எக்ஸ்டென்ட் ஃபார் ஏ கேட்டகரிஸ். ஒவ்வொரு எஸ்டிமேட் கேட்டகரிஸும் இப்படிதான் நம்ம பெனிஃபிட் பண்ணுவோம். இந்த பெனிஃபிட்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த எஸ்டிமேட் காஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும். இந்த இன்கம் ஃபார் அதர் பெனிஃபிட் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். இட் இஸ் ஆஸ் யூசுவலி ஃபார் நெசசரி வேர் த ஆஸ் ஏ மெத்தட் ஏ ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏ கன்சிடரேஷன்ஸ். ஒவ்வொரு கன்சிடரேஷன் நம்பர் ஆஃப் த ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் candidate project now that can be utilized to allocate the efficiently. The standard by evaluation, the economic benefit. The economic benefit project is carry out a cost benefit which consists the two steps. One, identification all the cost benefit for carry out is include and the operation for the system within the whether the category benefit for new system with using a sales, for example for entire categories with using value as total value of sales. Expression that using a benefit a common unit, where must a benefit a difference between total benefit and total cost. Total benefit or total cost.
ஹலோ சார், உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல சார். இல்லப்பா நிப்பாட்டுப்பா. ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டுப்பா. ஒரு சரி. ஓகேப்பா. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்படியே இருங்க, நாளைக்கு மீதி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹலோ தம்பி. ஹலோ சொல்லுங்க சார். அப்படியே பாத்துங்க. சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. 15 மினிட்ஸ் இருக்கு. அப்படியே நீங்க பாத்துங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகேப்பா. ஓகே. திருப்பி ஒரு காப்பி எனக்கு ஒன்று அனுப்பி, இப்போ ஒரு காப்பி எனக்கு அனுப்பிவிடுப்பா வாட்ஸ்அப்ல. ஹலோ என் நம்பர் நோட் பண்ணிக்க. 944. ஓகே சார். 944. சொல்லுங்க சார். 259. ஓகே சார். 378. இதுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அப்படியே எப்போதும் ஸ்கேன் எடுத்து எனக்கு அப்பப்போ அனுப்பிச்சு விட்ரு. அதிகமா வரப்ப எனக்கு அனுப்பிச்சு விட்ரு. Once again number சொல்லுங்க சார் ப்ளீஸ். 944. 944 259 378. 378. சொல்லுங்க சார். 944 ஓகே சார். 259 378. எனக்கு வந்து 9 ஃபுல்லா பசங்க ஃபுல்லா இருக்கு, ஸ்டூடெண்ட் ஃபுல்லா இருக்கிறப்ப எனக்கு அனுப்பிச்சு விட்டுருணும். இதை எடுத்து அனுப்பிச்சு விட்டுரு. ஓகேவா? இன்னைக்கு உள்ளதை அனுப்பிச்சு விட்டுருங்க. நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஹலோ சார், லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் இருந்தா சொல்லுங்க சார். அதே அனுப்பிச்சு விடுறோம்மா. இங்க எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் நாள் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்க இதுக்கு வந்துடும். நீங்க எடுத்து தேடி எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஒண்ணு பெருசா இந்த சப்ஜெக்ட் வந்து பெருசா ஒன்றும் கிடையாதுமா. ஈஸியா எழுதலாமா. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே கதை தான். திருப்பி அதே தான் வரும். ப்ராஜெக்ட் பண்றீங்க பேசிக்கா ஒரு மெடிக்கல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அதை உள்ள கான்செப்ட் உள்ள நிறையா இருக்கும். என்னென்ன பண்றேன், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் ஒண்ணு கதை கேட்டு நீங்களே எழுதலாம். ஒன்றும் பெருசா இல்லை. 5 யூனிட் இருக்குன்னு அனுப்பிச்சு விட்றேன். பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பாத்துக்கலாம். ஹலோ நான் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே சார், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க சார் PDF. அதான்ப்பா எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்றேன்ப்பா. லாஸ்ட் நாள் அனுப்பி விட்றேன். இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதில் அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அட்னன்ஸ் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். நீங்க வாரம் எக்ஸாம் வரப்ப நீங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணா போதும். 4 பேர் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணாலே இது ஈஸியா பாஸ் பண்ண சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. எழுத வைக்கணும். ஒரு வேற பெருசா ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த சப்ஜெக்ட்ல வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஈஸியா பாஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இப்ப கஷ்டமே இருக்காது. இது வந்து கஷ்டத்துக்கு இருக்க வேலையே இல்லை. இப்ப ஈஸியா இருக்கலாம். போறவங்க நீங்க அட்வான்ஸ் எடுத்துட்டு நீங்க போறவங்க கிளம்பலாம். இருக்கு போறவங்க போயிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் சாப்பிட்டு போகணும். ரொம்ப நேரம் உள்ள இருக்கு போகணும். அவ்வளவுதானுங்களா சார் இது கிளாஸ்? நாளைக்கு இருக்குமா? ஹலோ சார், இன்னைக்கு எவ்வளவுதான், நாளைக்கு இருக்கு. ஓகே சார். இன்னைக்கானது முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே சார். ஓகே சார். உங்க நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டுங்களா தேதி? பண்ணி விட்டுருப்பா. இனிமே டெய்லி இந்த 4 நாள் நீங்க தான் பண்ணி விடணும். எத்தனை நாள் இருக்கு? நாளைக்கு சனிக்கிழமை, சாட்டர்டே, சண்டே இருக்கா? ஓகே, அனுப்பிச்சு விட்டுருங்க. சரி சார். எங்க நேம், எங்க என்ரோல்மெண்ட் நம்பரு வித் இனிஷியலோட போதும்பா. என்ரோல் நம்பர் போதும், வேற எதுவும் தேவையில்ல. ஓகே, என்ரோல் நம்பர் மட்டும் போதும், வேற எதுவுமே தேவை. என்னப்பா, என்ரோல் நம்பர் மட்டும் போதும் எனக்கு.
ஓகே சார் Hello. ஓகே சார் ஓகே சார் உங்க நேம் சார் ரவி சார் ரவிப்பா. ரவி. ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இது நாங்கள் இப்போ ஷேர் பண்ணுறோம் சார் தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார் தேங்க்யூ போறோம். நம்பர் திருப்பி ரிப்பீட்டிங். ஆமா. வாய்ஸ் கிளியரா கேட்கல சார். ஹலோ சார் வாய்ஸ் கிளியரா கேட்கல சார். இப்ப கேக்குதுப்பா. ஹலோ. கேட்குது சார். சொல்லுப்பா. கேட்குது சார் இப்போ கேட்குது சார். ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6194 நீங்க இன்னைக்கு முடிஞ்சிட்டு நாளைக்கு இதே மாதிரி அட்டன் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அந்த என்ரோல் மட்டும் அனுப்ப சொல்லிக்க, அனுப்பிச்சிடுவோம். நான் பார்த்துக்கிறேம்மா. நோ ப்ராப்ளம். ஓகே சார் தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகேம்மா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. வந்துச்சுப்பா. அனுப்பிச்சு ம் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி கொடுப்பா. சரி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார் அப்போ யாராவது ஒரு கான்டாக்டுக்கு எல்லாருமே அனுப்பணுங்க சார். அது கம்ப்ளீட்டா அது யார் கான்டாக்ட்ன்றது அவங்க இது பண்ணா மட்டுமா? இல்லைப்பா, இந்த அட்டன்ஸ் ஒரு 150 120 வரும்ல, அப்போதைக்கு ஒரு சார்ட் எடுத்து நீ அனுப்பிச்சு விடு. வேற எதுவும் நீ பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் ஓகே எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, பார்த்துக்கிறேன். சரி வேற ஓகே எதுவும் பண்ண வேணாம். இப்போ இன்னைக்கு வேணா நாளைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஃபுல் ஸ்ட்ரென்த் வரப்ப அப்படியே எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்புறம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே நான் சொல்றப்ப எடுத்துங்க. அதிகமாக வரப்ப நீங்க எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. வேற ஒன்றும். ஓகே சார். தேங்க்யூப்பா. போறவங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. என்னடா வாய்ஸ்